2025 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. අපේ රටේ වාහන වෙළඳපොළ ක්‍රමානුකූලව අපි විවෘත කළ යුතු තිබෙනවා. 2028ஆம் ஆண்டுலையும் எங்களுடைய ஆட்சிதான் இருக்கும் அப்படின்றத இன்றைய நாள்ல ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் வைத்து தெரிவித்திருக்கார். මතක තියාගන්න 2028 තියෙන අපේ ආණ්ඩුව. என்னுடைய குற்றச்சாட்டுக்களை நிரூபித்தால் தான் உடனடியாக நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகுவதாக நாமல் ராஜபக்ஷ இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. මම ඔබතුමාට වක්කීමකින් කියනවා මම තනියම AC කාමරයක විභාග ලියුවා කියලා ඔප්පු කරන්න. ඔප්පු කරොත් මම පාර්ලිමේන්තුවෙන් අයින් වෙනවා නැත්නම් ඔබතුමා ඇමතිකමෙන් අයින් වෙන්න ඕනේ. கடந்த நாட்களில் தன்னுடைய கல்வி தகமை பற்றி எழுப்பப்பட்ட கேள்விகள் சர்ச்சைகளுக்கு கல்வி தகமைக்கான சான்றிதழ்களோடு பதிலளித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. රොයල් කොලෙජ් එකේ ස්කූල් රෙකෝඩ් එක තියෙනවා. මේක මම අස්වුණු අවස්ථාවේ අපිට ලැබුණු දේ. ඉතින් මේකට අනුව මම ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு உடனடியாக நாடு திரும்பிய நேரத்தில் அதே நாள்லேயே இன்றைய நாளில் நாடு திரும்பி இருந்தார். அந்த நேரத்திலேயே நாடாளுமன்றத்துக்கு நேரடியாக வந்திருப்பாரா இருக்கும். அவ்வளவு பிஸியான நேரத்திலேயே நாடாளுமன்றத்துக்கு வந்து இன்று பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது, பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. கடந்த காலங்களில் எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள், தீர்வுகள், அதோடு நிவாரணங்கள், பலதரப்பட்ட அடுத்த வருஷம் நடக்க போகிற திட்டங்கள், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமான பதிலாக இன்றைய நாளில் அவருடைய உரையில் இருந்தது. அந்த உரையில் இருந்து 4 மிக முக்கியமான அல்லது 5 மிக முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். அதுல மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிற விஷயம் 2028ஆம் ஆண்டு முதல் நாம் கடன்களை செலுத்த வேண்டும் என்ற கருத்து சமூகத்தில் பரவி வருகிறது. சில பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார்கள். 2028ஆம் ஆண்டு ஆகும் போது கூட எங்களுடைய அரசாங்கம் தான் இருக்க போகுது, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் 2028ஆம் ஆண்டு வரும்பொழுது பல விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைந்திருக்கும் இந்த நாடு அப்படின்றதையும் ஞாபகப்படுத்தியிருந்தாரு. 2022ஆம் ஆண்டு முதல் அதாவது 2022-23ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி நிலைமை மீண்டும் ஒருபோதும் எங்களுடைய நாட்டில் ஏற்பட அனுமதி அளிக்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் ஞாபகப்படுத்தியிருந்தாரு. 12.5 பில்லியன் சர்வதேச கடன் மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல 11.5 பில்லியன் டாலர்கள் 2015 மற்றும் 2019க்கும் இடையில் இடப்பட்ட காலத்தில் கடன்களாக பெறப்பட்ட தொகைகள். ஆலோசனைகள் கூறுபவர்கள் அப்போது அவர்களுக்கு இந்த ஆலோசனைகள் கூறியிருக்க முடியும். ஆனாலும் 2028ஆம் ஆண்டளவில் நாட்டின் அந்நிய செலாவணியுடைய கையிருப்பு 15.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் ஞாபகப்படுத்தியிருக்காரு. அதோட உழைக்கும் போது செலுத்துகின்ற வரி விலக்குகள் அளிக்கப்படுகிறது. அதாவது கடந்த நாட்கள் உங்களுக்கே தெரியும், கடந்த அரசாங்கத்தில் வரி அதாவது 1 லட்சத்துக்கும் அதிகமான 1 லட்சத்துக்கு குறைவானவங்களுக்கு வரி இல்லை, 1 லட்சத்துக்கு அதிகமாக வருமானம் எடுக்கிறவங்களுக்கு அல்லது சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு அல்லது உழைக்கிறவங்களுக்கான வரி இருந்தது. அந்த வரி 1.5 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இனி 1.5 லட்சத்துக்கு பிறகு வர வருமானது தான் உழைக்கும் மக்களுடைய வரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் போன டாக்ஸ் அல்லது வரி செலுத்துகிற முறைமையில் குறைந்த வருமானம் பெறவங்களுக்கு அதிக டாக்ஸும் அதிக வருமானம் பெறவங்களுக்கு குறைந்த அளவான டாக்ஸும் தான் இருந்தது. அது இப்போ மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து தலைகளாகி இருக்கிறது. குறைந்த வருமானம் பெறவங்களுக்கு குறைந்த டாக்ஸும் அதிக வருமானம் பெறவங்களுக்கு அதிக அளவான வருமான வரியும் கட்டுறதுக்கான அந்த சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது அப்படின்றத ஞாபகப்படுத்தியிருந்தாரு. 2 லட்சம் ரூபாய் வருமானம் பெறவருக்கு 71% வரி விலக்கு இருக்கு. அவர் கிட்டத்தட்ட 21% வரி கட்டணும். 71% விலக்கு, 71% விலக்குண்டா 29% வரி அவர் செலுத்தப்பட வேண்டும். இது 1.5 லட்சத்துக்கும் அதிகமான வருமானம் பெறவருக்கான ஒரு வரி செலுத்துகின்ற முறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. 2.5 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானம் பெறுவதற்கு 61%, 3 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானம் பெறவங்களுக்கு 47%, 3 லட்சம் ரூபாய் வருமானம் பெறவங்களுக்கு 25.5% வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த காலங்களில் நாம் எல்லாருமே பேசிய ஒரு விஷயம் தான், எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான், சலசலப்பாக பேசிய விஷயம், உத்தியோகபூர்வமாக சொல்லப்படலை வாகன இறக்குமதி எப்பன்னு சொல்லி. ஆனாலும் சர்வதேச நாணய நிதியத்தோடு இந்த உடன்படிக்கையோடு அரசாங்கம் செல்வதால், அதே உடன்படிக்கையோடு அரசாங்கம் செல்வதால் என்னதான் நாட்டினுடைய கட்டுப்பாடுகள் அல்லது இந்த காசை வந்து வெளியே அனுப்ப முடியாமல் கட்டுப்படுத்தி வாகன இறக்குமதியை தடுத்து வைத்திருந்தாலும் கூட
இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் எல்லாமே வந்து சுமூகமாக்கப்படணும், அல்லது எல்லாருமே திறக்கப்பட வேண்டும். அதில் வாகன இறக்குமதி மிக முக்கியமான ஒன்று. எனவே வார வருஷம் இது நடக்கும்னு சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் நடக்கும்னு சொல்லப்பட்டாலும் ஜனாதிபதியோட உரையில் இன்றைய நாளில் அவர் சொல்லியிருக்காரு, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து வாகன இறக்குமதி குறிப்பாக தனியான அதாவது நமக்கு தேவையான அதாவது தனிநபர் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. මගී ප්‍රවාහන බස් හා විශේෂ කාර්යයන් සඳහා පාවිච්චි කරන මෝටර රථ වාහන අපි මේ 2024 12 මාසේ 14 වෙනිදා පහුගිය 14 වෙනිදා සිට විවෘත කරලා තිබෙනවා ලංකාවට ආනයන කරන්න හැකි වෙන පරිදි. ඒ වගේම බහණ්ඩ ප්‍රවාහන සඳහා මෝටර රථ ඒ වගේම පෞද්ගලික ප්‍රයෝජන සඳහා මෝටර රථ අපි විවෘත කරන්න සැලසුම් කරලා තිබෙනවා. පෞද්ගලික ප්‍රයෝජන සඳහා මෝටර රථ වාහන ආනයනය 2025 පෙබරවාරි මාසයේ 1 වෙනි දින සිට யோஜனாවට අපි අතුල් කරලා තිබෙනවා ක්‍රියාත්මක කරන්න. இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால டாலர் பற்றாக்குறையோ அல்லது பொருளாதார பற்றாக்குறையோ ஏற்பட வாய்ப்பு இல்லை. அதற்கான மாற்று வழிகளை செய்து இந்த நிலைமையை உருவாக்கி இருக்கிறோம். எனவே இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். இதனால டாலர் பற்றாக்குறை ஏற்படும், அதனால எந்த ஒரு பொருளாதார பிரச்சனையும் ஏற்படும் அப்படின்றத நீங்க கருத்தில் கொள்ள தேவையில்லை. இதற்கான மிக அதாவது சென்ட்ரல் பேங்கோட பேசி மிக பெரிய அளவான ஒரு முடிவுக்குள்ள தான் நாங்கள் வந்திருக்கோம், தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எனவே இது சுமூகமாக நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த விஷயம் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதோட ஜனாதிபதி இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தார் தன்னுடைய உரையில. அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்கப்படாத மற்றும் அதற்கு தகுதி உள்ளவர்கள் தொடர்பில் மீண்டும் பரிசீலனை செய்யப்படும். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் அவர்களுக்கு குறித்த கொடுப்பனவை வழங்குறதற்கான வகையில எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும். சில பேருக்கு அதாவது கிட்டத்தட்ட வங்கி கணக்கை திறக்க முடியாம 67,000 பேர் இருக்காங்க. 67,000 குடும்பங்கள் இருக்கிறது. 67,000 குடும்பங்களுக்கும் மத்திய வங்கியோடு பேசி அவர்களுக்கான வங்கி கணக்கை திறப்பதற்கான வேலை திட்டங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்ற 1.5 வருடமாக கொடுக்கப்பட இருக்கின்ற கொடுப்பனவை நிலுவையில் இருக்கிற அந்த கொடுப்பனவை கொடுப்பதற்கான வழிகளும் இப்பொழுது செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காரு. இதேவேளை அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்கப்பெறும் குடும்பங்களில் உள்ள வறிய மாணவர்களுக்கு 6,000 ரூபாய் வவுச்சர் ஒன்றை பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கம் வழங்க தீர்மானித்திருப்பதாகவும் ஜனவரி முதல் குறித்த வவுச்சர்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்தியிருந்தார். எனவே இது ஒரு மிக முக்கியமாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட ஜனாதிபதியினுடைய உரையாக இருந்தது. சுருக்கமாக சொல்ல போனால் இதில் அவர் சொன்ன விஷயம், வருகின்ற 2028 ஆண்டு முதல் அரசாங்கம் கடன்களை செலுத்த ஆரம்பிக்க போகுது. அந்த கட்டத்திலையும் அதாவது தங்களுடைய அரசாங்கம் தான், இந்த அரசாங்கம் தான் இருக்க போகிறது என்பதை ஞாபகப்படுத்தியிருக்காரு. அதோட 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக தனிநபர் வருமானமாக இருந்தவர்கள் வரி செலுத்தி இருந்தார்கள். ஆனால் இனி 1.5 லட்சத்துக்கும் அதிகமாக வருமானம் பெறவங்களுக்கு தான் வரி செலுத்துவதற்கான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே முதல் குறைந்த வருமானம் பெறவங்களுக்கு அதாவது அதிக வரியும் அதிக வருமானம் பெறவங்களுக்கு குறைந்த வரியும் இருந்தது. இது விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இன்றைய நாளில் ஜனாதிபதியுடைய உரையில் சுருக்கமாக இருந்தது. வாகன இறக்குமதிக்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. எனவே இதோட சேர்த்து இன்றைய நாளில் காரசாரமான பல பேச்சுக்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தனி ஒரு அறையில் இருந்து தான் தன்னுடைய பரீட்சையை எழுதியிருந்தார். 99 புள்ளிகள் அவர் பெற்றிருக்கார் என்று அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பக்கமாக இருந்து அவருக்கு மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக அவர் இன்றைய நாளில் பேசியிருந்தார். அதாவது தான் தனி ஒரு அறையில் ஏசி அறையில் இருந்து தனியாக ஒரு அந்த பரீட்சையை எழுதி 99 மார்க் எழுதினேன் பெற்றேன் என்றதை நீங்கள் உறுதி செய்தால் உடனடியாக இந்த பதவியிலிருந்து நான் விலகுவேன், இந்த நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகுவேன் அப்படின்றத சொல்லியிருந்தார். ஜனாதிபதி இருக்கும்போது இந்த உரை இடம்பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கும் எதிர்ப்புகள் தொடர்ச்சியாக வந்திருந்தது. ඔබතුමාට වක්කීමකින් කියනවා මම තනියම AC කාමරයක විභාග ලියුවා කියලා ඔප්පු කරන්න. ඔප්පු කරොත් මම පාර්ලිමේන්තුවෙන් අයින් වෙනවා, නැත්නම් ඔබතුමා ඇමතිකමෙන් අයින් වෙන්න ඕනේ. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவருடைய கல்வி தகமை பற்றி பல சர்ச்சைகள் கடந்த நாட்களில் பல போலியான தகவல்கள் வெளியானதாக அவர் பக்கமாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் இன்றைக்கு என்ன செஞ்சாருன்னு சொன்னால் தன்னுடைய கல்வி தகமை பற்றிய சான்றிதழ்களோட இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். ஜனாதிபதி இருக்கும்போது இந்த உரை நடந்திருந்தது. அவர் அவருக்கு ஓலவிலே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் மேலே குற்றச்சாட்டப்பட்டது. அவர் இருக்கு, இங்கே பாருங்க எல்லாமே இருக்குன்றத எங்கெங்கே படித்த 1ஆம் ஆண்டுலேருந்து 5ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டுலேருந்து எத்தனையோ எல்லா ඒ වගේම මගේ A level ප්‍රතිඵලවල ට්‍රාන්ස්ක්‍රිප්ට් එක 2 B's and 1 C B දෙකකුත් C එකකුත්
Economics C, Business Studies B, Politics and Government B. A විභාග දෙක පැවැත්වෙත් Oxford and Cambridge Schools Examination Board GC Advanced Level Results 1986. The Associated Examining Board results June 1986. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் அதிகமாக பாராளுமன்றத்திலேயும் வெளியிலேயும் அதிகமாக பேசப்பட்ட விஷயங்கள். எனவே மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயங்களை இன்றைய நாளில் அதிகமாக நீங்கள் செய்தித்தளங்களை பார்த்தாலும் முழுமையாக சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், அதோட ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் ஃபேஸ்புக் பேஜ், ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சுருக்கமான விரைவான செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.